ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 குருவந்தனம் என்ற 2வது நாள் தொடர்ச்சி. உம்மை வர்ணிப்பது என்பது ஸ்ருதியால் கூட செய்ய முடியாத காரியமாக இருக்கின்றது. உம்முடைய சுரூபம் தவிர மற்ற விஷயங்களை வர்ணிக்கும் சாமர்த்தியம் வேதத்திற்கு நன்றாய் அமைந்திருந்தும் உம்முடைய சுரூப விஷயத்திலோ அதுவும் நாங்களும் பந்தியில் உட்கார்ந்து கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டியதுதான். ஸ்ருதி அப்படின்னாலும் வேதம் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்ருதியால் கூட உங்களை வர்ணிக்க முடியாமல் போகிறது. அப்ப குருதான் அத்தனையுமாக இருக்கிறார், எல்லாமே அவர்தான் அப்படின்னு அந்த வர்ணனை தொடர்ந்து கொண்டிருந்து வர்ணிக்கின்ற வேளையிலே நீங்கள் யார், உங்கள் சுரூபம் என்னது எப்படிங்கிறத வேதத்தாலேயே வர்ணிக்க முடியலையே. இப்போ வேதம் ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப குட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ வேதமும் நானும் ஒன்னாயிடுறோம். எந்த விஷயத்துல? உங்க வர்ணிக்கிற விஷயத்துல. அப்படின்னா நீங்க அவ்வளோ பெருசா இருக்கீங்க. அப்போ உங்களை கம்பேர் பண்ணும்போது வேதமும் குட்டி ஆயிடுது, வேதத்தை கம்பேர் பண்ணும்போது நான் குட்டியா இருக்கட்டும், பட் உங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா நாங்க 2 பேருமே குட்டி ஆயிடுறோம். அந்த அளவுக்கு நீங்கள் மகத்தான ஒரு மகத் சக்தி வாய்ந்தவராக, மகத்தாக, அனித்துமாக இருக்கிறீர் அப்படிங்கிறத நம்ம இன்டெரக்டா புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் அவரே சொல்றாரு பாருங்க. ஐயா, பிரளயா காலத்தில் ஏற்படும் ஏக வர்ணத்தின் முன் ஜலத்தின் ஒரு திவலையும் எப்படி மதிப்பில்லையோ அப்படியே மகா நதிகளுக்கும் ஒரு மதிப்பும் ஏற்படாமல் போகிறது. பிரளயா காலத்து ஏக வர்ணத்தின், அதாவது ஏக வர்ணத்தின் முன் ஜலத்தின் ஒரு திவலை. பிரளயா காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 யுகங்கள் முடிகின்ற போது ஏற்படுகின்றது அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரளயா காலம் அப்படிங்கிறப்போ இந்த ஜெகத் முழுவதும் முழுமையாக அழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பிரளயம். பிரளயம்னா முழுவதுமாக இந்த ஹோல் வேர்ல்ட் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது பிரளயா காலம். இது எப்படி அழியும் அப்படின்னா பிரளயாக்னி அப்படின்னு ஒன்று வருதான். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளம் வருது. வெள்ளம் எப்படி நம்ம ஊர்ல வந்து சென்னை ஒரு ஃப்ளோர் முறியடிக்கிற வெள்ளம் இல்லை, இந்த வேர்ல்டையே, இந்த பூமியையே மூழ்கடிக்கிற வெள்ளம்னு கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்படி ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு. அதே மாதிரி பிள்ளையா அக்னி அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளத்தையே ஆவியாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அக்னி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பார். ஸோ இப்படி எல்லாம் வந்து அந்த பிரளயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன இங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, பிரளயா காலத்து வெள்ளம் வந்துருச்சு. இப்போ அந்த நதிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? பிரளயா காலத்து வெள்ளத்துல நதி இருந்த இடம் தெரியுமா? அந்த நதி எங்க இருக்கு? எதுவுமே இருக்காது. ஒரு சொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்ப நான் ஒரு சொட்டுன்னு வச்சுக்கோ, நதியை வந்து ஸ்ருதி வேதம்னு வச்சுக்கோ. பிரளயா காலத்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சொட்டாவது நதியாவது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கிற மாதிரி, நீங்கள் அப்பேற்பட்ட மகத் தத்துவமாக இருக்கிறீர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சூரியன் உதயமான பிறகு சந்திரன் மினுமினு பூச்சியே ஆகிவிடுவது போலே உம்முடைய சொரூபத்துக்கு முன் வேதங்களும் நாங்களும் ஒரே மதிப்புள்ளவே ஆகின்றோம். சந்திரன் எக்ஸ்ட்ராடனரி பெருசுதான், அது அப்படியே நைட் எல்லாம் ஒளிக்க செய்து எல்லாம் ஓகே. எது வரைக்கும்? சூரியன் உதயமான வரைக்கும் தானே. சூரியன் உதயமான பிறகும் சந்திரன் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. நேரத்துக்கு முன்னாடி சந்திரனுடைய ஒளி டம்மி ஆயிடுது. மேபி ஒரு சந்தியா காலத்துல ஒரு 5 மணி 6 மணி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சூரியனையும் பார்க்கலாம், சந்திரனையும் பார்க்கலாம். அதை நீங்க பார்த்துருக்க கூடும்னு நினைக்கிறேன். அது ஏன் பகல்ல தெரியல? பகல்ல தெரியலன்னா அவனுக்கு முன்னாடி இவன் டம்மி ஆயிடுறானே. அந்த மாதிரி கண்ணா நீ, உனக்கு அந்த குருவை பத்தி பேசும்போது, குரு உங்கள் முன்னால் நாங்கெல்லாம் வெறும் தூசுதான், பெருசு சிறுசு நீங்க எதுவுமே கிடையாது, நீங்க மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உம்முடைய சுரூபத்துக்கு முன் வேதங்களும் நாங்களும் ஒரே மதிப்புள்ளவே ஆகிறோம். சரி, வேதங்கள் எவ்வளவு பெருசுதான், நான் குட்டி தான். ஆனா வேதத்தை கம்பேர் பண்ணா நான் குட்டி, உங்களை கம்பேர் பண்ணா நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காரு. உம்முடைய சுரூபத்தில் துவைத பாவம் பலமற்று போய் பறை பறை அப்படின்னா அதிசூட்சமாய் மூலாதாரத்திலிருந்து உண்டாகிற போது பறை என்னும் பின்பு அங்கிருந்து நாபியில் வந்த பிறகு பட்சந்தி என்றும், மார்பில் ஏறின பிறகு மத்தியமை என்றும், நாக்கில் ஏறிய வியக்தமாக வெளிப்படும் வைகரி என்று சொல்லப்படும் பலமற்று போய் பறை என்னும் வாக்கையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு வைகரி வாக்கானது முழுகி போகிறது.
டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மூலாதாரத்தில் முதல்ல அந்த 4 வாக்கியம் பரா, மச்சந்தி, பஷ்யந்தி, மத்தியமா, அப்புறம் ரெண்டாவது வருது வைகரி. என்னடா வைகரி, நெக்ஸ்ட் மத்தியமா, அப்புறம் தான் பஷ்யந்தி, பரா. 4 வாக்குகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அது என்னன்னா அதிசூட்சமா இருக்கின்றது வாக் அப்படின்னா அது பராவாக். முதல்ல வாக்குன்னா ஒண்ணு இல்லை, கம்யூனிகேஷன் மெத்தடு. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து வைகரி மெத்தட் அப்படின்னு பேர். எனது வாய் அசைவினால் இந்த காற்றானது வைப்ரேட் ஆகி அந்த காற்று உங்கள் காதுக்குள்ள போய் அந்த காதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வந்து டியூன் பண்ணப்பட்டு நான் பேசுனது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? இதுக்கு பேர் வந்து வைகரி அப்படின்னு பேர். தெர் ஆர் மெனி மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இன்னொரு 3 வகையான கம்யூனிகேஷன் இருக்கு. அது என்னன்னா வைகரிக்கு அடுத்து மத்தியமா அப்படின்னு, அது ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன். அடுத்து பஷ்யந்தி, அடுத்து பரா. அப்படின்னா இருக்கிறதே லீஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து வைகரி. அப்படின்னா மோர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. மத்தியமா அப்படின்னா மனதோடு மனது மெர்ஜாகின்ற ஒரு இடம், அல்லது கண்ணோடு கண் வச்சுக்கோங்களேன். உன் கண்ணையும் என் கண்ணையும் நான் பார்த்துட்டு இருந்தாலே போதும், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு அப்படின்னா மத்தியமாவுக்கு போயிட்டோம். பாஷ்யந்தி அப்படின்னா நீ கண்ணுக்கு முன்னாடியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னை நான் நினைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உன் மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பாஷ்யந்தின்னு பேர். பரா, நான் உன்னை நினைக்காம இருக்கும்போதே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது, அது வேற லெவல். சரியா? ஏன்னா அந்த பரா வாக்கியத்துல நானும் அவனும் ஒன்னாயிடுறோம். அப்ப வந்து நீ என்ன நினைக்கிறேன்னு நான் நினைச்சா தெரியணும், எனக்கு என்ன தெரியும்ன்றது நான் நினைக்காமலே எனக்கு தெரியும்ல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு போயிடுறது வந்து பராவாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? இப்போ உங்களை வர்ணிக்க புறப்பட்டால் பராவில இருந்து வாய்க்கறி வரைக்கும் எல்லாமே வந்து முழுகி போயிடுது. ஒன்றும் பிரயோஜனப்படலப்பா. வைகரியும் பிரயோஜனப்படல, மத்தியமாவும் பிரயோஜனப்படல, எந்த வாக்காலையும் வந்து உன்னை வர்ணிக்க முடியாது அப்படின்னா அவ்வளவு மகத்தானவராக இருக்கின்றார் என்று புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. மூலாதாரத்துல வந்து பரா இருக்கிறதாகவும், நாபின்னா இதுக்கு என்னடா மணிப்புரமா, இந்த இடத்துல வந்து மத்தியமா சாரி பஷ்யந்தி இருக்கிறதாகவும், நெஞ்சில அநாகதத்துல மத்தியமா இருக்கிறதாகவும், இங்க வந்து வைக்கரி இருக்கிறதாகவும், இது எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் மேபி யோகத்துல இது இருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்வோம். இதில் அதிசூட்சமம் அப்படிங்கிறதுக்காக வெளியில இருந்து வர்றது வைகரி, அது சூட்சமும் 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 கீழே சூட்சமும் போகும்போது பரா அப்படிங்கிறது மூலாதாரத்தோட எனக்கு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி என்னுடைய இன்னர் மீனிங் என்னன்றது எனக்கு தெரியல. பட் எனிவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 4 வகையான வாக்குகளும் சேர்ந்து முயற்சி பண்ணா கூட குருநாதரை வர்ணிக்க முடியாதுன்ற அளவுக்கு மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உண்மை எந்த வாயை கொண்டு வர்ணிக்கலாம்? ஆகையால் ஸ்துதி செய்வது என்பதை கைவிட்டுவிட்டு உம்முடைய பாதத்தில் தலையை சாய்த்து விடுகிறதையே புத்திசாலித்தனமாகவும். 4 வாக்கியமே முடியாது அப்படின்னதுக்கு அப்புறம் நான் எப்படிடா வர்ணிக்கிறது? அறிவாளி நான் அப்படின்னா பேசாம வேண்டிதான். அதுதான் உன்னை வர்ணிக்கிறதுக்கு அழகு. அவ்வளவுதான், முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறது. அப்படித்தான் என்னால பண்ண முடியும், அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஆகவே ஹே குருராயா, நீர் எப்படி இருக்கிறீரோ அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்கரிக்கிறேன். அதாவது என் குரு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நமஸ்கரிக்கணும் அப்படின்னா முடியாது. பேசாம நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்றாங்க. எப்படி இருக்கிறீரோ அப்படியே உமக்கு நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்கிறீர்னு சொல்ல முடியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் செய்யும் இந்த நிரூபணம் என்னும் விவசாயம் பழிப்பதற்கு பொருள் முதலியவை உதவி செய்து தரும் வியாபாரியாக நீர் அமைந்து. இப்போ வந்து நம்ம குரு ஞானதேவர் வந்து தன்னுடைய குரு நிவர்த்திநாதர் கிட்ட இப்ப கிரந்தம் செய்ய போகிறார். இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிறது நமக்காக தரப்போகிறார் இல்லையா? இதுக்காக ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கிறார். ஏன்னா நீங்க இல்லைன்னா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஞானேஸ்வரி, அதாவது கீதைக்கு வியாக்கியானம் எழுதக்கூடிய ஒரு தகுதி எனக்கு நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தோட இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதை படிக்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நான் செய்யும் கிரந்த நிரூபணம். கிரந்த நிரூபணம்னா இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிறது தான் கிரந்தம். இதை நிரூபணம்னா இதை பக்காவா செய்து தர்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். விவசாயம் பழிப்பதற்கு பொருள், விவசாயம்னா இந்த ஒர்க்கு,
பழிப்பதற்குன்னா இந்த ஒர்க்கு பக்காவா வர்றதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பொருள் முதலியவை உதவி செய்து தரும் வியாபாரியாக நீர் அமைந்து. இங்க பொருள் அப்படின்னு சொன்னா பைசா அப்படின்றத விட ஞான கருத்துக்கள் அப்படின்னு சேர்ந்து எடுத்துக்கோங்க. கிருபை என்னும் பொருள் நிறைந்திருக்கும் பையை அவிழ்த்து என் மனது என்னும் பையை நிரப்பி வைத்து. ஸோ அவருடைய கிருபா அப்படிங்கிற அந்த பையை திறந்து அந்த இதெல்லாம் கிருபையெல்லாம் எடுத்து என் மனசுக்குள்ள போட்டாராம். என் மனது என்னும் பையை நிரப்பி வைத்து ஞானம் நிறைந்துள்ள விருத்தங்களை செய்து வைக்கும் வல்லமை படைத்தவனாய் என்னை செய்து வைக்க வேண்டும். உங்க கிருபவை என் மனசுக்குள்ள போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஞானத்தை எப்பேற்பட்ட ஞானமா இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேனா, அப்படி சொல்லும் தகுதியை நீர் தான் எனக்கு பெற்று தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஹே குருராயா, குருக்களுக்குள் தலைமை படைத்தவரே, பின்பு என் விவசாயம் சரியாக, விவசாயம்னா ஒர்க் டியூட்டி, நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த கிரந்தம் சரியாக பழித்து நான் சாதுக்களின் சாதுக்களுக்கு அழகான பூஷணங்களை செய்து அவற்றை அலங்கரித்து வைப்பேன். பூஷணங்கள்னா காதுக்கு கமல் போடுற மாதிரி இங்க ஞான சாதுக்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? காதுக்கு இனிமையான இந்த கீதார்த்தம் வேணும். ஸோ இதை அவர்களுக்கு அழகாக பூஷணமாக செய்து கூட்டி வைப்பேன். உங்களுடைய அருள் எனக்கு கிடைச்சதுனால கண்டிப்பா நான் இதை பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கீதார்த்தம் என்னும் நிதியை அது மறைந்து கிடக்கும் இடத்தினின்று வெளிப்படுத்தி வைப்பதற்கு என் மனக்கண்ணுக்கு உங்களுடைய சிநேகபாவம் என்னும் மையை பூசி வைக்க வேண்டும். அதாவது ஏதோ ஒரு மை இருக்கு, மைய தடவி பார்த்தா பூமிக்குள்ளே இருக்கிற நிதி எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் வந்து பொதுவா சொல்றது உண்டு இல்லையா? இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என் மனக்கண்ணுக்கு ஒரு மைய பூசுங்க. என்ன மையி? கீத அர்த்தம், அந்த கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய, அதெல்லாம் பொக்கிஷம். பூமிக்குள் மறைந்து இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொக்கிஷம் மறைஞ்சு கிடக்கு. சரியா? இப்போ நம்ம ஞானேஸ்வரி அப்படின்னு படிச்சதுனாலதான் அந்த கீதைக்குள்ள இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்துட்டாரு அந்த பொக்கிஷத்தை. அதை நம்ம வந்து இப்போ சிம்பிளா படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு, குருநாதா, இந்த கீதை அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா பொக்கிஷத்தையும் நான் வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்க அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் எப்படி கேட்கிறாருன்னா, மறைந்து கிடக்கும் இடத்தினின்று வெளிப்படுத்தி வைக்கும். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு மைய தடவுனா பூமிக்குள்ள அடியில மறைந்து கிடக்கிறதெல்லாம் வெளியே தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ஸ்லோகத்துக்குள் மறைந்து கிடக்கின்ற அந்த மொத்த ஞானத்தையும் நான் வெளிப்படுத்தி அப்படி வச்சணும்பா. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து மறைஞ்சு கிடக்கிறது உள்ள போய் தேடுறது. நான் இருக்கேன்ல இந்த உலகத்துக்காக, நான் வந்துட்டேன். அவங்க எந்த சிரமமும் இல்லாமல் சுலபமா ஈஸியா அவங்களுக்கு இந்த கிரந்தம் போய் சேர்ற மாதிரி நான் செய்து தரப்போறேன். அப்ப கஷ்டமே இல்லாம அப்போ எனக்கு வந்து மனக்கண்ணில் மைய தடை விட்டுருங்க. ஏன்னா நீங்க கீதையில என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. அப்ப மனக்கண் இந்த கண்ணில் இல்லை. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கீதையை வந்து இந்த கண்ணை வச்சா புரிஞ்சுக்க முடியும், கீதையை இந்த கண்ணு மனக்கண்ணை வச்சுதான் பிடிக்க முடியும், மனசை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால என் மனக்கண்ணில் மைய தடவுங்க, அப்படியே கீதைக்குள்ள உள்ள போயிட்டு புகுந்திருந்து அந்த பொக்கிஷத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்படி காட்டிடுறேன் அப்படின்னு அழகா சொல்றாரு. இங்கே மறைந்து கிடக்கும் இடத்தினின்று வெளிப்படுத்தி வைப்பதற்கு என் மனக்கண்ணுக்கு உம்முடைய சிநேகபாவம் என்னும் மையை பூசி வைக்க வேண்டும். சிநேகபாவம் என்னும் மையை பூசிக்க வேண்டும். குருவனுடைய சிநேகபாவம் இருந்தாதான் அதுதான் மையம். ஸோ அதை வச்சுதான் என்னால் அந்த உள்ள இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் எடுத்து என்னை வெளியில காட்ட முடியும் அப்படிங்கிறாரு. உம்முடைய காருண்யம் என்னும் சூரியன் உதித்து வாங்மயமான சிருஷ்டியை என் புத்தி என்னும் கண்ணுக்கு ஒரு தரம் காட்டி வைக்க வேண்டும். காருண்யம்னா கருணைன்னு வச்சுக்கோங்க. அது சூரியன் உதித்து, காருண்யம் கருணை எனும் சூரியன் உதித்து வாங்மயமான சிருஷ்டியை என் புத்தி என்னும் கண்ணுக்கு ஒரு தரம் காட்டி வைக்க வேண்டும். வாங்மயம் அப்படின்னா அப்படின்னாலே கிரந்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஞானேஸ்வரின்ற கிரந்தத்தை செய்து வைக்கிறதுக்கு அதை சிருஷ்டி, ஞானேஸ்வரியை சிருஷ்டிக்கிறதுக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். ஞானேஸ்வரியை சிருஷ்டிப்பதற்கு என் புத்தி என்னும் கண்ணுக்கு, சிருஷ்டியை என் புத்தி என்னும் கண்ணுக்கு ஒரு தரம் காட்டித்தர வேண்டும். அப்போ நான் பண்ற சிருஷ்டி நானே இல்லை,
நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை நான் வெளிக்கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இன்னும் போகுது, மீதி வேணால் நாளைக்கு படிக்கிறேன்.